உலக தமிழ் அறிவாளிகளே, மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் தெய்வீக மூலிகைகள் என்கின்ற தொடரில் குமரி என்று அழைக்கப்படுகிற சோற்று கற்றாழையினுடைய மருத்துவ பயன்பாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் குமரி செடியினுடைய பல்வேறு உணவு மருத்துவ உபயோகங்களை பற்றியெல்லாம் சித்தர் தேரையார் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலையே தந்திருக்கிறார்கள் என்று தேரையார் அவர்களுடைய பாடலை பார்த்தோம். அந்த பாடலிலே அவர்கள் சொல்லுகிற முதல் மருத்துவ குணத்தை பற்றியும் நாம் பார்த்தோம். பொல்லாமேகம் கபம் என்று அவர்கள் சொன்னதை நாம் பார்த்தோம். பொல்லாமேகம் கபம் புழுச்சூலை குட்டம் ரசமல்லார் மந்தம் பகந்தரம் குன்மம் எல்லாம் விட்டேகும் அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரமும் மாறும் குமரிக்கு மருண்டு. மருண்டு பயந்து ஓடுமா, எல்லாம் அஞ்சு ஓடும், என்னென்னவெல்லாம் ஓடும். பொல்லாமேகம் கபம், அதை பற்றி நீளமாக முன்றைய நிகழ்ச்சியிலே நான் குறிப்பிட்டேன். கபம் அதிகமாக உடலிலே சேர சேர நாம் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பது வெளிப்படுகிறது. கபம்தான் கடைசியிலே நம்ம உடலுக்குள்ளே போகிற சுவாச காற்றினை போகாமல் மறித்து உள்ளே இருக்கிற அக்னியினை அணைத்து மரணத்தை சம்பவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த கபத்தை அறுக்க வல்ல ஆற்றல் இந்த குமரி செடிக்கு இருக்கிறது. அதனால்தான் அது குமரி என்று பெயர் பெற்றது என்பதை நான் குறிப்பிட்டேன். இதை சொல்லுகிற போது சிலருக்கு ஐயம் வரும். என்னவென்றால், சோற்று கற்றாழை அதிக குளிர்ச்சி ஆயிற்று. அப்படி அதிக குளிர்ச்சியான அந்த பொருளை எடுத்துக்கொண்டால் சளி அல்லவா பிடிக்கும். இது சளியை வராமல் தடுக்கும் என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்று ஒரு ஐயம் ஏற்படும். அதே நேரத்தில் இதை பயன்படுத்துவதிலும் ஒரு எச்சரிக்கை தேவை. என்னவென்றால், ஏற்கனவே கபக்குறி உள்ளவர்கள், ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ், கடுமையான ஜலதோஷம், சைனசைட்டிஸ், இது மாதிரி உபாதைகளினாலே ஏற்கனவே அவதி உறுபவர்கள் இந்த குமரி செடியினுடைய பிரயோகத்தை கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும், அல்லது அவர்கள் தவிர்ப்பது நல்லது என்று நான் சொல்லுவேன். பொதுவாக குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை குமரிக்கு உண்டு. நம்முடைய உடலிலே சளிக்கூறு வராமல் தடுத்து நம்மை ஆரோக்கியமாக வைக்கிற ஒரு ஆற்றலும் குமரிக்கு இருக்கிறது என்று சொன்னேன். அது எப்படி என்று கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குமரி செடியை நாம் நம்முடைய உபயோகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும். எப்படி? இப்போ அந்த சோற்று கற்றாழையினுடைய தோலை அகற்றிவிட்டால் அந்த உள்பகுதியிலே அந்த சோற்று கற்றாழையுடைய உள்பகுதி இருக்கிறது, அது சோறாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு பார்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். அதை இந்த நெகிழ் உரையில இருந்து வெளியில எடுத்து பார்த்தால் இப்படி இது கற்கண்டு போல இப்படி சதுரமாக இருக்கிறது. இது அந்த சோற்று கற்றாழையின் உள்ளே இருக்கிற சோறு பகுதி. நீங்க இவற்றை பார்க்கலாம். இந்த சோற்று பகுதி இருக்கிறது, இது சுத்தி செய்யப்பட்டது. இதில் வழவழப்பு இல்லை பாருங்க, இதில் குழகுழப்பு தன்மை இல்லை. தண்ணீரிலே 7 முறை இதை சுத்தமாக கழுவி இதன் மேலே இருக்கிற அந்த தேவையற்ற அலாயின் என்கின்ற அந்த சத்தை நாம் நீக்கிவிட்டோம். ஆகையினாலே இது முழுக்க முழுக்க மருத்துவ உபயோகத்துக்கு தகுதி உடைய குமரியினுடைய சோறு. இப்படித்தான் நாம் எடுக்க வேண்டும், இப்படி நறுக்கி எடுக்க வேண்டும். இதை சொல்லுகிற போது இன்னொரு கருத்தையும் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த இலையை எந்த தன்மையிலே எப்பொழுது எடுக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இந்த சோற்று கற்றாழையினுடைய மடல் இருக்கிறதே, அந்த இலை அன்றைக்கு காண்பித்தேனே, அந்த இலை குறைந்தது 12 அல்லது 13 மாதங்கள் முதிர்ந்த இலையாக இருந்தால்தான் அதிலே முழுமையான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும்
விட்டமின்ஸ் மினரல்ஸ் அன்றைக்கு நான் பட்டியல் சொன்னேன் இல்லையா, இந்த விட்டமின் ஏ, பி, சி, இ என்று எல்லா வைட்டமின்களும், டி தவிர எல்லா விட்டமின்களும் இதில் நிறைந்திருக்கிறது என்பதை பற்றி நம்ம அன்றைக்கு சொன்னோம். அப்படி எல்லா சத்துக்களும் அதிலே நிரம்ப இருக்கிற பருவம் எது என்றால் 13 மாதம் முற்றி இருக்கிற இலை தான். அப்போ எந்த மடலை இலையை சோற்றுக்கற்றாழையில் இருந்து எடுக்க வேண்டும் என்றால் அடியில் இருக்கிற முற்றிய இலை, 13-12 மாதங்கள் முற்றி இருக்கிற இலை, அந்த இலையை நறுக்கி எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து அந்த இலையிலே இருந்து உள்ளே இருக்கிற சோறை 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரத்துக்குள்ளே எடுத்து அதை சுத்தி செய்து கழுவி அதை 4 மணி நேரத்துக்குள்ளாக, அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அதை நாம் பக்குவப்படுத்தி விட்டால் மிகச் சிறப்பு. எந்த காரணத்தை கொண்டும் 4 மணி நேரத்தை மிகா வண்ணம் அந்த சோற்றுக்கற்றாழையினுடைய இலையில இருந்து எடுக்கப்பட்ட அந்த சோறை நாம் பயன்படுத்தி விட வேண்டும் அல்லது பக்குவப்படுத்தி விட வேண்டும். பக்குவப்படுத்துவதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். அப்படி இந்த சோற்றுக்கற்றாழை எப்படி துண்டு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். இது 13 மாதம் முற்றிய இலையிலே இருந்து எடுக்கப்பட்ட சோற்றுக்கற்றாழையினுடைய சோறு பார்த்து கொண்டீர்கள் இல்லையா. இப்போ இந்த கபம் வராமல் உடலிலே தடுத்து உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆர்வ மிகுதியினாலே உடனே இதை அதிகமாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு சளி தொல்லை வந்துவிடும். அப்ப எவ்வளவு எடுக்க வேண்டும்? அரை அங்குல நீளம், அரை அங்குல அகலம் உடைய ஒரு சிறு துண்டு. நான் உங்களுக்கு காட்டுகிறேன்னு, இந்த துண்டிலே 3/4 அளவு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஒரு சிறிய துண்டாக எடுத்து இதை பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற அஸ்கா சீனி அதிலே போட்டு அப்படி புரட்டி விட்டு இதை வாயிலே போட்டு அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இதிலே சுத்தமாக 7 முறை அதில் சுத்த தண்ணீரிலே கழுவி அது சுத்தம் செய்யப்பட்டிருந்தால் அதிலே அந்த கசப்புத்தன்மை இருக்காது. இதை சாப்பிடுவதற்கும் நன்றாகவே இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிட முடியாதவர்கள், இப்போ எனக்கு கொஞ்சம் கூட இல்லை எந்த கசப்பு ருசியும் தெரியவில்லை, இதை சாப்பிட முடியாது என்று தயங்குகிறவர்கள் இதை சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டில் அப்படி புரட்டி வாயிலை போட்டு சாப்பிடலாம். மிக ருசியாக இருக்கும். அப்படி ஆரம்பிக்கிற போது ஒரு அரை அங்குல நீளம், அரை அங்குல அகலம் உள்ள சிறிய துண்டாக தினமும் காலையில் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னால் வெறும் வயிற்றில் இதை அன்றாடம் எடுக்க வேண்டும். 1 வாரம் அந்த அளவிற்கு சாப்பிட்ட பின்னால் பிறகு அதை அப்படியே ரெட்டிக்கலாம். 1 அங்குல நீளம், 1 அங்குல அகலம் உடைய துண்டாக, அது இந்த அளவுக்கு இருக்கிற துண்டாக எடுத்து அதை 1 வாரத்திற்கு பயன்படுத்தி கொண்டு வரலாம். அப்படி சிறுக சிறுக சேர்க்கிற போது நம் உடலுக்குள்ளே இதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் அந்த கபக்கூர் வராமல் தடுப்பதற்குரிய எதிர்ப்பு சக்தியும் உடலிலே தானாக இந்த குமரி நமக்கு தரும். அப்போ முதல்ல அரை அங்குல அளவு எடுத்து 1 வாரம் சாப்பிட்டோம். பிறகு 1 அங்குல அகலம், 1 அங்குல நீளம் உள்ள துண்டாக எடுத்து அதை 1 வாரம் சாப்பிடுவது. பிறகு 1 அங்குல நீளம், 2 அங்குல அகலம் உடைய துண்டாக எடுத்து அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி அன்றாடம் அது அளவு, 1 அங்குல நீளம் 2 அங்குல அகலம் உள்ள துண்டு, அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை அப்படியே சர்க்கரையில புரட்டி சாப்பிடலாம். அப்படி 3வது வாரம். 4வது வாரத்திலே 2 அங்குல நீளம், 2 அங்குல அகலம், அந்த உயரம் அந்த மடலினுடைய கனத்தை பொறுத்து அது 1 அங்குலமோ அரை அங்குலமோ இருக்கும். அதை பொறுத்து அந்த கனம் இருக்கிறது. ஆகையினால் நாம் இந்த அகலத்தையும் நீளத்தையும் மட்டும் கணக்கில் வைத்துக் கொண்டால் நமக்கு போதும். 2 அங்குல நீளம், 2 அங்குல அகலம்
அளவுக்கு அன்றாடம் எடுத்துக்கொண்டு வந்தால் அது சரியான அளவாக இருக்கும். அது போதும். உடலிலே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கபக்கூறு உடலிலே கூடாமல் கபத்தை அறுத்து இந்த பொல்லாமேகம் கபம் இந்த கபத்தை நீக்குகிற ஒரு ஆற்றல் அதனாலே நம்முடைய உடலுக்கு கிடைக்கும். அப்படி தருகிற ஒரு ஆற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு இருக்கிறது. இப்படி கவனமாக என்ன ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுகிற போது அந்த தனிநபருடைய கருத்தாழமும் இதில் அவசியம். கொஞ்சம் நல்ல கவனித்து அதை புரிந்து கொண்டு நான் சொன்னது போல மெல்ல 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 அதை சேர்த்து வந்தால் 4 வாரத்தில் உடலில் முழுமையான ஒரு எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக நாம் மற்ற மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.